ஜப்பானில் நாய்க்கு ஒரு சிலை வைத்திருக்கிறார்கள். தன்னுடைய முதலாளி, அலுவலகத்திற்கு சென்ற முதலாளி இறந்து போய்விட்டார். அது நாய்க்கு தெரியாது. டெய்லி நாய் மாலையில் அவரை காத்திருந்து அழைத்து வரும். ஒரு நாள் முதலாளி இறந்து போய்விட்டார். நண்பர்களே, 10 ஆண்டுகள் தினம்தோறும் மாலை 6 மணிக்கு தன் முதலாளிக்காக அந்த நாய் காத்திருந்து இறந்து போனதற்காக அந்த சிலையை வைத்திருக்கிறார். வாசகனை, உனக்காக நான் காத்திருக்கிறேன். அந்த நாயை கூட எரிக்க சொல்லிட்டா கண்ணகி. நான் யோசித்து பார்க்கிறேன், இது கண்ணகியின் பார்வையில் அவள் அறத்தின்படி தான் இருந்தாள். வேத அறம் அவளை இப்படி பேச சொன்னது. வேத அறம். அப்படியே நீங்கள் மணிமேகலைக்கு வந்து விடுங்கள். கற்பில் சிறந்தவள் கண்ணகி. நான் மீண்டும் சொல்கிறேன், அறத்தில் சிறந்தவள் கண்ணகியாக இருக்கலாம், ஆனால் அறிவில் சிறந்தவள் மணிமேகலை.